6th ஹவுஸ்ல சேட்டன் இருக்கிறது வந்து கெட்டது. அது ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். ரெமிடிஸ் பண்ணிக்கணும். ரெமிடின்னா நீங்க வந்து பெருசான ஹோமமோ, பெருசான பூஜையோ, இல்ல காஸ்ட்லியான ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டுக்கிறது இல்ல. எப்படின்னா, சிம்பிளா சேட்டனுக்கு சம்மந்தப்பட்ட சில ரெமிடிஸ் பண்ணா போதும். இப்போ நெறைய பேர் வந்து என்னன்னா, இந்த சாடே சாத், அஷ்டம சனி, கண்டக சனி, பஞ்சம சனி என்னமோ சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லாமே நம்பாதீங்க. எப்படின்னா, ஒரு நாம சாடே சாத்துக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற 7 நாட்டு சனின்னு சொல்லுவாங்க இல்லையா? இம்பார்ட்டன்ஸ் குடுக்க தேவையில்ல. ஒரு ரிசர்ச் புத்தகம் இருக்கு. எப்படின்னா, இந்த கேந்திரா ஒரு இன்ஸ்டிடியூட்ல வந்திருக்கிற ஒரு புத்தகம் இருக்கு. அங்க வந்து இந்த 7 நாட்டு சனிக்கு பத்தி ஒரு நெறைய ரிசர்ச் பண்ணிட்டு சொல்றாங்க. அவ்வளவு பயப்பட ஒண்ணும் தேவையில்ல. சரிங்களா? ஸோ, இப்ப நம்ம பார்க்கும்போது துளாராசிக்கு வந்து இந்த இந்த செப்டம்பர் மாதத்துல நெறைய சக்சஸ் இருக்கு. ஆனால் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது நல்லது கிடையாது. எதுக்குன்னா, பஞ்சம பாவத்துல ராகு இருக்கிறது வந்து படிப்புல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன்ல பிரச்சனை வரலாம். ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாயிடலாம்.